வணக்கம். எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு நடந்து வருகிறது. அந்த சந்திப்பின் போது அவர் பல முக்கிய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தார். முக்கியமாக அவர் தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி அமைத்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவோடு தேமுதிக கூட்டணி அமைத்தது. அப்போது தேமுதிகவுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து அப்போதே அவர்கள் உறுதியளித்ததாக கூறப்பட்டது. அதாவது என்ன உறுதி என்றால், ராஜ்யசபா எம்பி சீட் ஒரு சீட் தரப்படும் என்று அதிமுக தரப்பில் தேமுதிகவுக்கு உறுதி அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அதை நீதிக்கும் வகையில் சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பின் போது கூட இதை மீண்டும் அவர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பிக்கள் தற்போது காலியாக இருக்கக்கூடிய நிலையில் அது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்பது தேமுதிகவுக்கு, அதிமுக ஒரு ராஜ்யசபா சீட் என்பது தேமுதிகவுக்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தானதாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தேமுதிக தரப்பில் யார் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்வார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை தேமுதிக தரப்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாகலாம் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். ஆனால் இது அதே சமயத்தில் அதிமுக தரப்பில் இது தொடர்பான எந்தவித ஒரு அறிவிப்பும் கூட, தொடர்பான எந்த ஒரு பேட்டி கூட வெளியாகவில்லை. அதை தொடர்ந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா தரப்படுமா என்ற சந்தேகம் எல்லாம் எழுப்பப்பட்டது. அந்த சந்தேகத்திற்கு விடை காணும் வகையிலான இன்ற செய்தியாளர் சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பான முக்கிய தகவலை தெரிவித்திருக்கிறார். அந்த தகவலின்படி தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படும் என்று எப்போது நாங்கள் தெரிவித்தோம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாங்கள் அப்படி எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும், நாடாளுமன்ற தேர்தலின் போது தேமுதிக எங்களோடு கூட்டணி அமைத்தார்கள். அதற்கு ஏற்ற வகையில் அப்போது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகும். அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அவர்களுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டன என்றும், மற்றபடி ராஜ்யசபா சீட் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று எந்த வகையில் எந்த இடத்திலும் நாங்கள் வாக்குறுதி அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று உறுதிபட எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்த அந்த கருத்து தகவல் என்பது தற்போது அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வமாக மறுக்கப்பட்டிருப்பது என்பதுதான் நாம் பார்க்கின்றோம். இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அதே சமயத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. குறிப்பாக பாஜகவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய பிரதான எதிரி திமுக தான் என்று தெரிவித்திருக்கிறார். மற்றபடி பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்றெல்லாம் அவர் அதற்கு அந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. கடந்த சில மாதங்களாக பாஜகவோடு எந்த இடத்திலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், அது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தலும் பாஜகவோடு இனி அதிமுக கூட்டணியை அமைக்காது என்று உறுதிபட எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு அதிமுக முக்கிய தலைவர்கள் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அந்த கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் கூறவில்லை. பாஜகவோடு கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு அமைக்க மாட்டோம் என்று ஏற்கனவே அவர் திட்டவட்டமாக தெரிவித்த அந்த பதிலை இப்போது அவர் தெரிவிக்கவில்லை. அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று உறுதிபட எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கவில்லை. கூட்டணி தொடர்பாக 6 மாதங்களுக்கு பிறகு கேளுங்கள், இப்போது ஏன் அதை பற்றி பேச வேண்டும், 6 மாதங்களுக்கு பிறகு கூட்டணி குறித்து கேளுங்கள், அப்போது தெரிவிக்கின்றோம் என்றுதான் தெரிவித்திருக்காரே தவிர, இதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக தெரிவித்து வந்த அந்த உறுதிபட பாஜக கூட்டணி எக்காலத்திலும் கிடையாது என்று ஏற்கனவே தெரிவித்து வந்த அந்த பதிலை தற்போது எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கவில்லை. அதன் காரணமாக திமுக மட்டும்தான் எங்கள் எதிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார். பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்றெல்லாம் எதுவுமே தெரிவிக்காத காரணத்தால் 6 மாதங்களுக்கு பிறகு கேளுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் அந்த உறுதிப்பாடு என்பது கொஞ்சம் தளர்ந்திருக்கிறதா என்ற கேள்விதான் எழுகின்றது. பாஜகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று உறுதியாக இருந்த அவருடைய மனநிலை தற்போது தளர்ந்திருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. மறுபுறம் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு இல்லை என்பது மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் தேமுதிக தொடர்ந்து அதிமுகவோடு கூட்டணி தொடருமா, பயணிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அப்படி என்றால் தேமுதிக அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவோடு கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்காத காரணத்தால் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவோடு சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு வாய்ப்பும் பார்க்கப்படுது. இப்படியாக எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கின்றது. குறிப்பாக தேமுதிக பொறுத்தவரையில் எங்கள் தரப்பில் நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்படும், அதிமுக இருந்து தங்களுக்கு கொடுப்பார்கள், அதில் யாரை நாங்கள் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யலாம் என்று ஆலோசனை செய்து வருவதாக தெரிவித்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது அப்படி எதுவுமே கிடையாது, நாங்கள் எந்த இடத்திலும் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுப்போம் என்று எந்த வாக்குறுதியும் நாங்கள் கொடுக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி அமைக்கப்பட்ட நேரத்தில் அப்போது அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான தொகுதிகள் மட்டும்தான் போடப்பட்டது. அப்போது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் தொகுதி ஒதுக்கப்பட்டது தவிர மற்றபடி ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவிற்கு கொடுக்கப்படுவதற்கான எந்த இடத்தில் நாங்கள் ஒப்பந்தம் கையெழுத்து போடவில்லை என்று தெரிவிக்கக்கூடிய காரணத்தால் அதிமுக தரப்பிலிருந்து தேர்வாகக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர்
தேமுதிகவுக்கு இல்லை என்பது உறுதியாக இருக்கிறது. இதை தேமுதிக எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள், அவருடைய நிலைப்பாடு முடிவு என்ன என்பது வருகின்ற நாட்களில் நமக்கு தெரிய வரும். கடந்த கூட்டணி எப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்க தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் சொன்னோமா? யாரும் சொல்ற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்க ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல. தேர்தலில் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம்.